கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு 2 ஏக்கர் நிலம் வந்து இருக்கணும், கொடுக்கணும் இந்த உலகத்தில். அப்படி இருக்கணும். அதில் கண்டிப்பாக 2 மணி நேரம் கண்டிப்பாக வேலை செய்யணும். விவசாயத்தை வந்து நம்ம வந்து இப்போ தானே இந்த உலகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம விவசாயத்தை விட்டுட்டு அதை விட்டு உலகத்தை அடிப்படையாக கொண்ட தொழிலை செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் அப்படி வரவே கூடாது. நம்ம வந்து அந்த பழமையில் அந்த விவசாயம் இருக்குல்ல, அதில் தான் நமது வேர்கள் இருக்கணும். அதை வந்து விட்டுட்டு வரவே கூடாது. அப்படின்னா இப்போ 2 ஏக்கர் நிலம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும் இந்த உலகத்தில். அது வந்து நமது பிறப்புரிமை மாதிரி. அப்போது அந்த 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் அவரவருக்கு தேவையான உணவை தான் உற்பத்தி பண்ணணும். மற்றபடி விவசாயத்தையே தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள். நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு 2 ஏக்கர் விவசாய நிலம் உண்டு, உங்களுக்கு இருக்குது. 2 ஏக்கர் விவசாய நிலம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். அதை வந்து அரசாங்கம், அதை வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும். அதே இடத்துல விவசாயத்தை வந்து தொழிலாக பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க தான் அவங்களுக்கு வேணால் ஒரு 10 ஏக்கர் நிலம். அதுலேயும் ஒரு உச்ச வரம்பு இருக்குது. சும்மா 20 ஏக்கர் 30 ஏக்கர் அப்படி கிடையாது. விவசாயத்தையே நான் முழு நேர தொழிலாக செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு 10 ஏக்கர், 10 ஏக்கரோ அல்லது 6 ஏக்கரோ. அப்படி இல்லாமல் நான் வேறு தொழில் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, வேறு தொழில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற யாராக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவங்களுக்கு 2 ஏக்கர் விவசாயம்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நிறைய நிலம் பயன்படுத்தப்படாமல் தரிசாக கிடக்குது. நிறைய நிலம், அதுக்கான நிலம் இங்கே இருக்குதா அப்படின்னா ஏராளமாக இருக்குது. நாம் தான் அதை பயன்படுத்துகிறதே கிடையாது. அதனால் வந்து அப்படி இருந்தால் தான் அப்போ எல்லாருக்கும் உடல் உழைப்பு. இப்போ 2 ஏக்கர் நிலம் வந்து கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறோம்ல, அதில் விளையிறதை யாரும் விற்பனை செய்யக்கூடாது. விவசாயத்தை தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் வந்து விவசாயத்தை தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள், அதில் உற்பத்தி பண்ணுறது தான் அவங்க விற்பனை செய்யணும். இந்த 2 ஏக்கர் நிலம் எல்லாத்துக்குமே கம்பல்சரி கொடுக்குறோம் பாருங்கள், அதில் உற்பத்தி பண்ணுறத அவங்கவுங்களே சாப்பிட்டுக்கணும், பிறருக்கும் கொடுக்கலாம், பகிர்ந்து கொடுக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு நடைமுறை. அதுபோல் வந்து விற்பனை செய்வதற்கென, வியாபாரம் செய்வதற்கென விவசாய பொருட்கள், அதற்கு முழு நேர தொழிலாக ஒருத்தர் விவசாயத்தை எடுத்து பண்ணுறாருன்னா அவருக்கு 10 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். 10 ஏக்கர் நிலமாக 6 ஏக்கர் நிலமாக கொடுக்கணும். இப்படி நமது வேர்கள் விவசாயத்துள்ள தான் இருக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செடியை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம், இயற்கைங்கிறத பாதுகாக்கிற ஒரு 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 வழக்கம் நம்மக்கிட்ட வரும். இயற்கைக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இயற்கைக்கு நாம் சம்மந்தமே இல்லாத மாதிரி நாம் இருக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே விவசாயம் தெரியும், எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம. அப்படி இருக்கும்போது அதான், நீ இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், மளிகை கடை வச்சுருக்கலாம், ஆனால் கம்பல்சரி உனக்கு 2 ஏக்கர் நிலம் உண்டு. அதில் விளையிறத நீ வந்து விற்பனை செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. நீ சாப்பிட்றதுக்காகவும் உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீ எதையுமே எதிர்பார்க்காமல் கொடுப்பதற்காகவும் தான், பகிர்ந்து உண்பதற்காகவும் தான். மற்றபடி விவசாயத்தையே நான் தொழிலாக செய்கிறேன் அப்படின்னா, முழு நேர தொழிலாக செய்ய போகிறேன் அப்படின்னா உனக்கு 10 ஏக்கர் நிலம், கூடுதலாக ஒரு 6 ஏக்கர் 8 ஏக்கர் நிலம் அந்த மாதிரி கொடுத்து அதில் உற்பத்தி பண்ணுறதை நீ விற்பனை செய்யலாம். அதுபோல் விற்பனை செய்கிற விவசாய பொருள், இதைத்தான் விற்பனை செய்ய வேண்டும், இதை விற்பனை செய்யக்கூடாது, இது அவரவர் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டிய விவசாய பொருள், இதை வியாபாரம் இதை பணம் கொடுத்து பெற முடியாது, பணத்திற்காக இதை விற்கக்கூடாது. அந்த கம்பல்சரி 2 ஏக்கர் நம்ம கொடுக்குறோம்ல, அதில் இதெல்லாம் தான் அதை விளைய வைக்கணும், இந்தந்த உணவுப் பொருளை தான் இதில் விளைய வைக்க வேண்டும், இந்தந்த உணவுப் பொருட்களை இதில் அதாவது விற்பனைக்காக விளைய வைக்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு வச்சு, விற்பனைக்காக வியாபாரத்துக்காக விவசாயம் செய்கிறவங்க இருக்காங்கள, அவங்க உற்பத்தி பண்ணுறத இந்த தனக்காக ஒவ்வொருத்தரும் கம்பல்சரி 2 ஏக்கர் கொடுக்குறோம் பாருங்கள், அவங்க அதை உற்பத்தி பண்ணக்கூடாது. அதாவது விவசாய விளைபொருள் என்பது வேறு, அவரவருக்காக அவரவரே உற்பத்தி செய்கிற விவசாய பொருள் என்பது வேறு அப்படிங்கிற ஒரு நடைமுறை. இதன் மூலம் என்ன ஆகுனா, அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்படுகிறது. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே உடல் உழைப்பு என்பது கிடைத்து விடுகிறது. இதில் பாரபட்சமே இல்லை. இப்போ சமத்துவத்தை நம்ம யோசித்தோம் அப்படின்னா இதெல்லாம் தோணும். எல்லோரும் சமமாக வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் எல்லாருக்குமே தோணும். நாம் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களோட உயர்ந்துடணும், மற்றவங்க நமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த திட்டங்கள் வராது. எனக்கு ஏன் இப்படியெல்லாம் வருது அப்படின்னா, நான் சமத்துவத்தை விரும்புகிறேன், எல்லோரும் என்னை போல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் வருது.